சுவாமி, இப்போ வர வர நம்ம கலாச்சார சீரழிவு வந்து நிறையா விஷயங்களில் பார்த்துட்டே இருக்கோம். ஸோ இதை எப்படி சரி பண்ண முடியும்? கலாச்சாரம் சீரழிவுக்கு காரணமே தாய் தகப்பன் நகரம்மா. எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணேன். கல்யாணம் பண்ணுற வரைக்கும் இந்த மிடி கிடி புடி ஜட்டி டிராயரு இதெல்லாம் போட மாட்டாங்க. பாவாடை தாவாணி போட்டுருந்தாங்க. கல்யாணம் ஆகி ஆடி மாதம் வருஷம் கிட்டுன்னு வந்தோம். அந்த மிடி போட்டுன்னு வந்தாங்க. புட்டா ஒரு அரை கம்மல் காணாத போயிடுச்சு. ஏன் எனக்கு பிடிக்கல. ஒரு பெண்ணாக வாழ கற்றுக்கோ. வெளிநாட்டில் போட்டுக்கிறான்னா அவன் கலாச்சாரம் வேறு, உன் கலாச்சாரம் வேறு. அவன் வெளிநாட்டு மோகத்தை இங்கே வச்சுக்கினீன்னா உன் குடும்பம் நாசனமாக போயிடும். அவன் பார்ப்பான், ஒரு பொண்டாட்டிக்கிட்ட 2 புள்ள பெற்றுடுவான். அப்புறம் புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு பிடிக்காது, நீ போய் அவனை கட்டிக்கன்னு சொல்லி அமுச்சிடுவான். நீ அனுப்புவியா? அப்போ உனக்கு ஏற்ற மாதிரி நீ வாழணும். உன் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி வாழணும். உன் கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி வாழணும். ஊரில் இருக்கிற கலாச்சாரம்லாம் எடுத்துக்கூடாது. எடுத்துக்கினீங்கன்னா உன் குடும்பம் செதறி போயிடும். கொடுத்தா ஒரு அரை கம்மல்லாம் காணாத போச்சு. அன்றைக்கி அவுத்து போடும் மிடி இப்போ பாரு பேத்தி வந்துக்குது. இது வரையும் கட்டினது கிடையாது. ஆனால் ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகுதுங்க எங்கள் பொண்ணு போட்டுன்னு போகிறது, ரொம்ப நல்லா இருக்குதுங்க அப்படின்னு தாய் தகப்பனே சொல்கிறேன். அப்புறம் எதையும் கெட்டு போவது? ஏமா கெட்டு போவது? தாய் அதுதான் சொன்னான். எம்ஜிஆர் படத்தில் ஒரு பாட்டு ஒன்றுக்கு தெரியுமா? எந்த பிள்ளையும் பிறக்கும் போது நல்ல பிள்ளை தான், அது நல்லவனாவதும் கெட்டவனாவதும் தாய் கையில் தான் இருக்குதுன்னு சொன்னால, தாய் தப்பம் கையில் தான் ஒரு பிள்ளையும் இருந்தோம். 1/4 பாகம் அது கெட்டு போகுதுன்னா 3/4 பாகம் தாய் தப்பம் கெட்டுங்கிறோம். சுதந்திரம்ன்ற ஒரு பேரில் குடும்பம்னா ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். சுதந்திரம் வச்சுக்கூடாது. சுதந்திரம் வச்சுக்கின்னா குடும்பம் கெட்டு போயிடும். அப்புறம் நீ தான் வருத்தப்பட போகிற, ஊர் வருத்தப்படாது. அதனால் வாழ்க்கைன்றது ஒரு பயணம். அதில் ஒரு ஒழுக்கம் இருக்கணும். இப்படி தான் என் தகப்பன் என் தாய் இப்படி தான், நான் அப்படி தான் வாழ்வேன் அப்படின்னு போகணும். அதுதான் வம்சம். அதை விட்டுட்டு எங்கள் அப்பா அம்மாவுக்கு புத்தி இல்லைங்க எப்படி ஒன்றான்னு நான் இப்படிட்டாங்க இப்படின்னா அது வம்சத்தில் வந்தது இல்லை, அது வேறு எதுவும் வந்துடுச்சுன்னு அர்த்தம். அதனால் ஒழுக்கம் அவசியம். குடும்பத்துக்கு தெருவுக்கு வரும்போது சமத்துவம் வேணும். வீட்டில் அதிகாரம் வேணும் தகப்பனுக்கு. அப்படி வாழ்ந்தால் அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும். தெரியுமா சுவாமி, நம்ம வாழ்க்கையில் அதிகமாக சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னா எந்த விஷயம் சேர்த்து வச்சுக்கணும்? பாவமா ஈஸியாக சேர்த்துக்கிறோம். ரொம்ப கஷ்டமாகுது புண்ணியத்தை சேர்க்கறதுக்கு. அதனால் அது கிட்டவே நம்ம போகிறதில்ல. ரொம்ப ஈஸியாக பாவத்தை சேர்த்துக்கிறோமா. அந்த பாவத்தால் தான் வதைகிறோம் நம்ம, இல்லையா? நான் நொண்டியாக இருந்தேன்னா கவலைப்பட மாட்டேன். என் பிறப்பு இப்படி தான், நான் வாழ்வேன். ஆனால் என் கண்ணெதிர என் புள்ள நொண்டியானான்னு வச்சுக்குவேன், நான் செத்தே போயிடுவேன். இல்லை, எனக்கு ஒரு ஜுரம் வந்தால் நான் தாங்குவேன், என் பிள்ளைக்கு ஒரு ஜுரம் வந்தால் நான் தாங்க மாட்டேன். அப்போது நீ யார், அது யார்? சிந்திச்சியா? ஒரு நாளாக சிந்திச்சியா? நீ தான் அது, அதான் நீ. அதுக்கு வந்தால் உன்னை பாதிக்குது, உனக்கு வந்தால் அதுக்கு பாதிக்குது, இல்லையா? இதை உணர்ந்து இதே மாதிரி குடும்பத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா ஒழுக்கமாக வாழ்வேன். இதை மறந்து வெளியே போனீங்கன்னா நாளாக சிலவாக போயிடுவேன். வாழ்க்கையில் ஒழுக்கம் அவசியம், கட்டுப்பாடு அவசியம். அதனால் அப்படி போனீங்கன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும். உன் தாய் தகப்பனும் வருத்தப்பட மாட்டான், சந்தோஷமாக இப்படிப்பட்ட பிள்ளையை நான் பெற்றுனேன் அப்படின்னு அவனும் சந்தோஷப்படுவான். இப்படிப்பட்ட பிள்ளையை பெற்றுட்டு நான் லோல் பாடுறேன்னு வருத்தப்பட மாட்டான். அதனால் அந்த மாதிரி வளங்க, அது மாதிரி வாழுங்க. சுவாமி, ஆன்மீகம் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு அஞ்ஞானிக்கு புரிகிற மாதிரி விளக்கம் கொடுக்கணும்னா என்ன சொல்லலாம்? ஆண்மைன்னு இப்போ எதுக்கு எத்த சொன்னேன் நான்? ஆண்மையா? ஒரு குழந்தை பிறக்கலைன்னா உன்னை ஆம்பளைன்னு சொல்லுவாங்கன்னு எதை சொன்னேன்? எதை சொன்னேன்? பிந்துவை சொன்னேன். பிந்து விந்துவால் இந்த ஒரு பெண்ணுக்கிட்ட ஒரு குழந்தைய பெற்று இந்த உலகத்தில் விட முடியலன்னு சொன்னால் உனக்கு பேர் பேடி, ஆம்பளை இல்லைன்னுடுவோம். அப்போது அதுதான் ஆண்மை, இல்லையா? அந்த ஆண்மையாகப்பட்டது வெளியே வந்தால் உலக உற்பத்தி ஆகும். அந்த ஆண்மையாகப்பட்டது மேலே போனால் ஆன்மீகவாதி. புரிஞ்சுதா? வெளியே செலுத்துருவோம் அஞ்ஞானி, மேலே செலுத்துருவோம் ஆன்மீகவாதி. ஆன்மீகவாதின்னு பட்டை போட்டுனா ஆன்மீகவாதி ஆகிட முடியாது, கொட்டை கட்டிக்கினா ஆன்மீகவாதி முடியாது. இந்த பிந்துவை செலுத்த தெரியணும், அவன் மட்டும்தான் ஆன்மீகவாதி. மற்றவெல்லாம் ஆன்மீகவாதி பக்தர்னு சொல்லிடலாம். சொல்லுமா சுவாமி, நம்ம எல்லாருக்கும் வந்து நிறைய கவலைகளோடு தான் வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த உலக வாழ்க்கையில். ஸோ அந்த மாதிரி கவலைகளோடு இருக்கிறவங்களுக்கு புத்துணர்ச்சி
கிடைக்கணும்னா நம்ம எந்த மாதிரி வழியை பின்பற்றணும்? மனிதனுக்கு புத்துணர்ச்சி வரணும்னா அவன் ஒரு வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணனா அவன் புத்துணர்ச்சியோடு வாழ்வான், சந்தோஷமாக வாழ்வான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையை தாண்டி அவனுடைய கற்பனை எல்லாம் கடந்து போகும்போது அவன் வாழ்க்கை சிதறி போகுது. அதனால் அவனுக்கு துன்பம் வந்து நேருது. நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், எல்லா மனிதர்களும் தன்னை பார்த்து வாழுங்க, தான் தொழிலை பார்த்து வாழுங்க, தான் குடும்பத்தை பார்த்து வாழுங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனால் உலகத்தை பார்த்து வாழ்ந்தீங்கன்னா உன் பிள்ளைய வெறுப்ப, உன் பொண்டாட்டியை வெறுப்ப, உன் வீட்டை வெறுப்ப. அப்போ என்ன ஆகும்? பகை வளரும், மனம் வேதனை வளரும். அதனால் தன்னை பார்த்து வாழுங்க, தான் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி வாழுங்க அப்படின்னு சொல்கிறேன் நான். அந்த மாதிரி வாழ்ந்தால் யார் மனமும் துன்பப்படாதுமா, யார் மனமும் சந்தோஷப்படாதுமா, எல்லார் மனமும் அமைதியாக இருக்கும். நம்ம ஒரு குருக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், அப்போ அந்த குருவுக்கு ஏதாவது நம்ம கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்துச்சுல்ல. குருக்கிட்ட போனோம், மொத்தத்தையும் திருட்டி ஜோபியில் போட்டுன்னு போயிடணும், குரு கண்ணில் மண்ணு தூக்கிட்டுன்னு போயிடுறேன்னா என்ன பண்ணுறது? உடனே ஆசீர்வாதம் பண்ணேன். முதல் ஒரு பையன் படிப்பை முடித்தேன். சாமி படிப்பை முடிச்சிட்டான் பையன், படிப்பை முடிச்சிட்டான், வேலை எதுவும் இல்லை சாமின்னு. அப்போ நான் சொன்னேன், போன வருஷம் பிறந்த நாள் அந்த பையனுக்கு. அப்போ நான் சொன்னேன், ஒன்றும் பயப்படாத பையன், நல்ல பையன், கண்டிப்பாக கனடாவிலேயே வேலை கிடைக்கணும். கனடாவிலேயே வேலை கிடைச்சது. முதல் மாத சம்பளம் ஆசிரமத்துக்கு அனுப்பணும். ஏன் சொல்கிறேன், நம்ம ஒரு குருவனுடைய வார்த்தை எந்த மனிதனும் கெட்டு போகணும்னு பேசவே மாட்டான். பேசினான்னா அவன் குருவே கிடையாது. குருவால் தன்னை கொடுத்தாவது மற்றவனை காப்பாற்றணும், அதுதான் வாழ்க்கை. அதனால தான் உன்னை குருன்றான், இல்லை மனுஷன்ட்டு போயிடுவான் இல்லையா? தன்னை எழுந்தாவது அடுத்தவனை காப்பாற்றணும், அவன் தான் குரு. அடுத்தவனை கெடுத்து தான் வாழணுன்றவன் குரு கிடையாது, அவன் ஒரு கொள்ளைக்காரன். அதனால் நம்மளால் முடிஞ்சது இந்த வாழ்க்கையில் நான் வாழற காலம் வரைக்கும், எப்போ முடியுமோ என் கதை தெரியாது. ஆனால் அதுக்குள்ளே நல்ல விஷயங்கள் சொல்லி 4 பேருக்கு புரிய வச்சு அந்த 4 பேர் 40 பேருக்கு புரிய வைக்கிட்டோமே, அது ஒரு பெரிய முயற்சி இல்லையா? அதை தான் நான் செய்துன்னுக்கிறேன். சொல்லுமா சுவாமி, இப்போ ஒரு மனிதன் தான் குடும்பம், தான் மனைவி, தான் பிள்ளைகள் அப்படின்னு தான் குடும்பம்னு ஒரு இருக்கிறதுக்கு பேர் சுயநலம்னு சொல்லணுமா, இல்லை ஒரு சிறந்த குடும்ப தலைவன் அப்படின்னு சொல்லணுமா? உலகத்தில் நான் தான் சொன்னேன், எல்லாமே சுயநலம். நான் பேசுறது சுயநலம், நீ இங்கே வந்தது சுயநலம், இங்கே இருக்கிறவங்க கேட்டுங்கிறது சுயநலம், எல்லாம் சுயநலம். ஆனால் அந்த சுயநலத்தில் ஒரு பொதுநலம் இருக்கணும். பொதுநலம் இல்லாத சுயநலம் தான் அவன் மிருகம். ஒரு பொருளை ஒரு மிருகம் அடிச்சுக்கிச்சுன்னா அடுத்தது கொடுக்காது, அது சுயநலம். ஆனால் அந்த அடித்த பொருளை 4 பேரும் பங்கு போட்டு சாப்பிட்டா சுயநலத்தில் அது ஒரு பொதுநலம் இல்லையா? உன் பொண்டாட்டி, உன் புள்ள, உன் பொண்ணு, நீ யார் காப்பாற்றுவான்? நீ தானே காப்பாற்றினதை, நீ தானே தலைவன், காப்பாற்று, தப்பு இல்லை, நல்ல விஷயம் அது. ஆனால் அதே நேரத்தில் அது மட்டும் வாழ்க்கைன்னா மிருகமாறி இருப்ப நீ. அதையும் தாண்டி அக்கங்கிறவன் சின்னக்காரனுக்கு சொந்தக்காரனுக்கு 5 10 கொடுத்து உதவு, அது மனித தன்மை. அந்த மாதிரி வாழ்ந்தீங்கன்னா பிரச்சனை சொல்லு. சுவாமி, அடிக்கடி நம்ம பல கவலைகளில் நம்ம சோர்வாகி நம்ம தன்னம்பிக்கையை இழந்துடுறோம். ஸோ நம்மளோட தன்னம்பிக்கையை வளர்த்துக்கணுன்னா நம்ம என்ன செய்யணும்? பலமாகணும், மனம் பலம் அடையணும். மனம் பலவீனமாக இருக்கிற வரைக்கும் எது மேலேயுமே ஒரு சரியான நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை நடத்துவோம். மனம் பலம் அடைஞ்சதுன்னா இது என்னால் முடியும், இதை நான் சாதிச்சிருவேன்ற தைரியம் வரும். அப்போது மனமாகப்பட்டது பலமாக வச்சுக்கணும். ஒன்றையே நினச்சின்னா அது உருப்படும். நீ உலகத்தில் இருக்கிறதுலாம் நீயே செய்யணுன்னா உருப்படாது போயிடும். ஒரு இடத்துல ஒரு விஷயம் செய்கிற, அதை செய்து முடித்து அது முழுமை அடைஞ்சது பிறகு அடுத்தது போய் கால் வைக்கணும். நான் இங்கே ஒரு வேலை செய்ய, அந்த ஊரில் ஒரு வேலை செய்கிறேன், இந்த ஊரில் ஒரு வேலை செய்கிற, வியாபாரம் பண்ணுறேன்னு போனீங்கன்னா மொத்தமாக இருந்துட்டு தலையில் துணி போட்டுன்னு தான் வரணும். எதையுமே எதை தொடங்குறியோ அதை முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போ. எதையுமே முடிக்காத ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்ன்ற மாதிரி வச்சுக்கின்னு தெரிஞ்சின்னா நீ தான் கெடுவ, ஊர் கெடாது. சுவாமி, சில பேர் சொல்லுவாங்க இந்த ஜென் சுஃபிலெல்லாம் செலிப்ரேட்டிங் டெத் அப்படின்னு சொல்லுவாங்க, சாவை கொண்டாட்டமாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சுஃபி குருஸ்லாம் இறக்குறப்போ அவங்களோட பாடியில் பட்டாசு அதெல்லாம் வச்சு கொளுத்தி சந்தோஷமாக ஆக்கிடுவாங்க அது. ஸோ இது சரியா? சில பேர் சிவபுராணம் பாடுவாங்க. ஸோ டெத்தை செலிப்ரேட் பண்ணுறதுங்கிறது சரியான முறை தானா? அப்பாசு உடம்புல வச்சு வெடிக்க மாட்டாங்க,
முன்னாடி மோனாட்சின்னு போனால் அதுக்கு முன்னாடி போய் கொளுத்தின்னு போட்டு போவான். அவன் இருக்கிற கடை கிட்ட வீட்டில் இருக்கிறவங்க சைக்கிளில் வரவங்க மேலாம் போட்டு போடுவான். இது இறந்தவனுக்கு வருத்தம் கிடையாது, இருக்கிறவனுக்கு வருத்தம் இல்லையா? அந்த வருத்தத்தை இப்படி கொண்டாடுறாங்க. இது ஒரு தவறான இது. ஒரு சாவு எடுத்துன்னு போகிற அந்த சாவு அடுத்தவனை பாதிக்கவே கூடாது. ஆனால் அந்த தெருவில் இருக்கிற கடையெல்லாம் பாதிக்கிற மாதிரி போகிறேன். இது என்னடா சாவு? எவ்வளோ சந்தோஷம் தான் உனக்கு அவன் சேர்த்ததில்லை சொல்லு. இறந்துட்டானே என்ற கவலை உன் மனசில் இருந்தால் அவங்க போய் வெடி கூத்தெல்லாம் ஆடிவியா சொல்லு? உன் தாய் செத்து போச்சு, பக்கத்து வீட்டுக்காரன் செத்து போட்டால் போய் கூத்தாடணும். உன் தாய் செத்து போன கூத்தாட செலிப்ரேஷன் பண்ண போய் ஏன் பண்ண மாட்டேன்ற? பக்கத்து வீட்டுக்காரன் எவன் செத்தாலும் போய் செலிப்ரேஷனா? உன் வீட்டில் எவனை செத்தா, உங்கள் அப்பன் செத்தா, உன் பொட்டை செத்தா, உன் புள்ள செத்தா செலிப்ரேஷன் இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? போனவனை நினச்சி இவன் சந்தோஷப்படுறான்னு அர்த்தம். போனவனை நினச்சி வருத்தப்படல. இதை தான் பட்டினத்தார் சொன்னார். ஒரு சாவு ஒன்று கிடக்குது. இது எல்லாரும் சுற்றி ஓன்னு கத்தி அழுதுங்கிறாங்க. இவர் என்ன பண்ணார்? அந்த திண்ணை மேலே, அவங்க வீட்டு திண்ணை மேலே, சாவுக்கார வீட்டு திண்ணை மேலே உட்காந்து அவங்க கத்தத்தை விட ஜோராக கத்த ஆரம்பித்தார் என்ன மாதிரி. அங்கே கத்தின்னு இருந்தவங்களாம் நிறுத்திட்டாங்க. இதுனாட நம்மளை விட பெரிய பெரிய வந்துக்கிற மாதிரி இதுன்ட்டு. அப்போ அவங்க நினச்சின்னாங்க இவர் செத்து பண்ணவருக்கு ரொம்ப வேண்டியமான ஒரு பொழுதுவர் அப்படின்ட்டு. சாமி அழுவாதீங்க சாமி, நடந்து போச்சு, என்ன பண்ணுது அழுது இருந்தவங்களாம் போய் அவரை சமாதானம் படுத்துறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு? ஐயோயோ நான் அழுவுறது, அவர் செத்து பண்ணாருன்னு அழுவுல பண்ணானே, நீங்கள்லாம் செத்து போக போகிறீங்களேன்னு அழுவுறேன் இல்லையா? ஏன்னா நாளைக்கு இன்னைக்கு நீ கூத்தாடினிய, நாளைக்கு நீ சாக மாட்டேற. இறந்தவனுக்கு இரங்கல் தெரிவின்றான், இறந்தவனுக்கு கருப்பு பேட்ஜ் குத்திக்கோன்றான். அதெல்லாம் விட்டுட்டு அதெல்லாம் குத்திக்கணும் கூத்தாடினா அவன் போனது உனக்கு சந்தோஷம் தானே? என்ன துக்கம் உன்னை வாழ்த்துது சொல்லு. அப்போ இதனுடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது என்ன தோணுது? என் வீட்டில் எங்கள் அம்மா செத்து பண்ண கூத்தாட மாட்டேன், துக்கமாக இருப்பேன். பக்கத்து வீட்டுக்கு செத்து பண்ண குதூகூலமாக ஆடுவேன். அப்போ ஊரே அழியணும், நான் நல்லா இருக்கணுன்ற எண்ணம் தானே அது? சொல்லு சாமி, செய்யலாமா இது? திருவாசகம் பாடணும் செத்தவன் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு. ஒரு விஷயம் சொல்கிறேன், எல்லாம் என்னை சொல்ல வச்சு, என்னை மாட்ட வச்சு, உலகத்தில் உதப்பட வச்சு இப்படி பண்ணுறேன். எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் 12 வருஷம் பேச்சுவார்த்தை கிடையாது. எவ்வளோ? பெத்தம்மா. இப்படி வந்தோம் எங்கள் அம்மா உட்காருவாங்க, நான் இப்படி உட்காந்துருப்பேன். அவங்களும் என்ன எப்படி இருக்குன்னு என்னை கேட்டது கிடையாது. நானும் என்னம்மா எப்படிமா இருக்குன்னு நானும் கேட்டது. நாங்கள் பாட்டு உட்காருப்போம், எதுக்கு வந்தோமோ அதை முடிச்சு நாங்கள் போயினார். இப்படி 12 வருஷம் எங்கள் அம்மா கிட்ட பேசலை. ஆனால் சாயந்தரம் செத்துற போகிறாங்க, காலையில் எனக்கு சொல்லி அனுப்புகிறாங்க. எங்கள் வீட்டில் வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி ரொம்ப சீரியஸாக இருக்குது, நீ ஒரு முறை போய் பார்த்துக்கோ அப்படின்னு. சரி என்னடா இது செத்துற போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போனேன். போயிட்டு பார்த்தாக்கா சாயந்தரம் வரைக்கும் நிற்காது போல. அப்போ நான் சொன்னேன் எங்கள் வீட்டில், நைட்டு கடைங்க இருக்காது, தேங்காய்ங்க அது இதெல்லாம் வாங்கி வச்சுங்க, நைட்டு 10 மணிக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன். திருப்பி 10 மணிக்கு 9 மணிக்காக போனால் போகிற கண்டிஷனில் இருக்குது. இப்போது சாதாரணமாக இறந்துடுவாங்க. என்னை வளர்த்த அம்மாவை நான் அப்படி பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் எனக்கு அது வாய்ப்பு கிடைக்காம போச்சு. அவங்க ரயில் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ரயில் ஹாஸ்பிட்டலேருந்து பெட்லேருந்து ஊண்டு இறந்துட்டாங்க. ஆனால் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கு ஆகாது, அதுக்கு போய் நான் அதை பண்ண வேண்டியதாகி போச்சு. உயிர் போல உயிர் ஆடிக்கின்னுக்குது. நான் சொன்னேன் தேங்காய் பூக்கு பழம்லாம் எடுத்துன்னு வாங்க. பக்கத்தில் ஒரு பொண்ணை கூப்பிட்டு இங்கே புடிமா அழுத்தின்னு பிடிக்க சொன்னேன். உயிர் மொத்தம் இங்கே வந்துடுச்சு. உயிர் இருக்குது, ஆடிக்கின்னுக்குது, உடல் மூச்சு வந்துக்கின்னுக்குது. தேங்காய் உடையின்னு யாருன்னா உடைப்பாங்க உயிராக இருக்கும்போது கொண்டு போட மாட்டாங்க, உடையின்னு தேங்காய் உடச்சி கற்பூரம் காட்டினாங்க, பட்டுன்னு போயிடுச்சு. அப்போது இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அவங்க என்னுடைய முயற்சியால் மோட்சத்துக்கு போனாங்க. ஆனால் என்னை பெத்தம்மா வளர்த்தம்மா தங்கம், ஆனால் அதை என்னால் அனுப்புறதுக்கு வாய்ப்பு கிடைக்காம போச்சு. இதான் விதி.